உங்க பேன் கார்டோட 4th லெட்டர் பி தானே? ஆமா. அடுத்த லெட்டர் கேவா? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் எப்படின்னு டீடைலா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எப்போதுமே உங்க பேன் கார்டுல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் ஏல இருந்து இசட் வரையும் ஏதாவது ஒரு லெட்டரா மட்டும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற லெட்டர் நீங்க என்ன பேன் டைப் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ நீங்க பர்சனல் பேன் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா பி இருக்கும், இல்ல பிசினஸ்க்காக பேன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல கம்பெனிங்கிறதுனால சி இருக்கும், இல்ல ஒரு ட்ரஸ்ட்டுக்காக பேன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல டி. இந்த மாதிரி நீங்க என்ன டைப்புக்காக பேன் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி, அதுக்கு அடுத்த லெட்டர் எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன்னா, உங்க பேன் கார்டு கொடுக்கும் போது அந்த இடத்துல செகண்ட் நேம் கொடுத்துருப்பீங்களா, அது என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இந்த இடத்துல இருக்கும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே நம்மளோட அப்பா பேர் தான் கொடுத்துருப்போம். இப்போ உங்க அப்பா பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதுதான் அந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து இருக்கிற 3 டிஜிட் நம்பர் ஒவ்வொருத்தவங்களோட பேனை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபைனலா ஒரு லெட்டர் இருக்கும், அது என்னங்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, உங்களோட பேன் கார்டு மட்டும் வச்சுட்டு நீங்க எத்தனை அக்கௌண்ட் புதுசா ஓபன் பண்ணாலும் சரி, பழைய அக்கௌண்டா இருந்தாலும் சரி, அதோட டிரான்சாக்ஷன் எவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் கவர்மெண்டால ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். இப்போ நீங்க பிசினஸ்க்காக ஜிஎஸ்டி எடுத்தா கூட உங்களோட பேன் நம்பர் உங்களை ஃபாலோ பண்ணி வரும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து உங்களோட ஸ்டேட் கோடா இருக்கும், அதுக்கப்புறமா உங்களோட பேன் கார்டு நம்பர் தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க.